Hello friends, this is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சிம்பிளான ஒரு 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். ஓகே? நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வரணும். ஓகே? As I told you, இங்கிலீஷ் நீங்க நல்லா பேசணும் அப்படினா practice is very important. ஓகே? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் இது எவ்வளவு அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கடைக்கு போனா நம்ம கேட்குற முதல் கேள்வி தான் எப்படி கேட்பீங்க? How much is it? How much is it? How much அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஓகே? How much is it அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எனக்கு புரியுது அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? I understand அப்படின்னா புரியுது அப்படின்னு அர்த்தம். ஓகே? I understand எனக்கு புரியுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் உனக்கு இந்த வாரம் லீவ் எப்படி போச்சு? சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் தானே, அது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல, அந்த கேள்வி எப்படி கேட்பீங்க? உனக்கு இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சு அல்லது உனக்கு இந்த வாரம் லீவ் எப்படி போச்சு அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? How was your weekend? உனக்கு இந்த வீக்கெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் நீ என்ன சொன்ன அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What did you say? நீ என்ன சொன்ன? இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அவன் என்ன சொன்னான் அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் நீ என்ன நினைக்கிற அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? What do you think? நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் உனக்கு என்ன வேணும் அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What do you want? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதில் தான். எப்படி சொல்லுவீங்க, எப்படி கேட்பீங்க? Where are you going? Where அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகே? நெக்ஸ்ட் ஒன் எல்லாம் ஓகேயா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி கேட்பீங்க? Is everything okay? எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம். எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் எவ்ரிதிங் ஓகே, எல்லாம் ஓகேவா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஒரு சிலர் கேட்பாங்கல்ல உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I have no idea. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பரவாயில்ல. ஓகே? இப்போ நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, யாராவது உங்களுக்கு தெரியாமல் மிதிச்சுட்டு போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாமல் உங்கள் கால் உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பதில் நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த தடவை பார்க்கலாம் அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? See you next time. அடுத்த முறை பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா அடுத்த முறை, அடுத்த தடவை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் நீ நல்லா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான், யோசிச்சு சொல்லுங்க. என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயாவே நல்லா என்ஜாய் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அதுக்கு அர்த்தம். என்ஜாய் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் என்ன ஃபாலோ பண்ணு, என்னை பின்பற்று அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான், ஃபாலோ மீ. ஃபாலோ அப்படின்னா பின்பற்றுன்னு அர்த்தம், மீ அப்படின்னா என்னை. ஓகே? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவர்களை பின்பற்று அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் நீ என்ன செய்ய விரும்புற அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What do you want to do?
what do you want to do? நீ என்ன செய்ய விரும்புற? next one, உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும்? you like me. you like me. okay, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? you like me. okay, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒன்ன பிடிக்கும், எனக்கு ஒன்ன பிடிக்கும், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் ரொம்ப கோபமா இருக்க? நீ ஏன் ரொம்ப கோபமா இருக்க? இந்த கேள்வி எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். எப்படி கேட்பீங்க? why are you so angry? why are you so angry? ஓகே, ஆங்க்ரி அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, why are you so angry? நீ ஏன் கோபமா இருக்க, ரொம்ப கோபமா இருக்க அப்படிங்கிறதுக்கு so angry அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என் தலையை இடிச்சுக்கிட்டேன், இல்லை நான் முட்டிட்டேன். ஓகே, நம்ம வந்து சில கதவுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் முட்டிடுவோம் இல்லையா? தெரியாமல் எதுலையாவது முட்டிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நான் என் தலையை இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். எப்படி சொல்லுவீங்க? I bumped my head. bumped அப்படின்னா இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, I bumped my head. நான் என் தலையை இடிச்சுக்கிட்டேன் அல்லது முட்டிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கேலி செய்வதை நிறுத்து. கேலி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டாப் கிடிங். ஸ்டாப் கிடிங். கிடிங் அப்படின்னா கேலி செய்கிறது, அதை ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஸ்டாப் கிடிங் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்படி வாசிக்கிறேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அல்லது இன்னும் சிறிது நேரத்தில், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? in a little while. in a little while. ஓகே, இன்னும் சிறிது நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன், நான் சோர்ந்து போயிட்டேன், நான் சோர்ந்து விட்டேன். ஒரு டே ஃபுல்லாக ஒர்க்கு. ஓகே, நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் சோர்ந்து விட்டேன், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I am exhausted. I am exhausted. exhausted அப்படின்னா சோர்ந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. exhausted. exhausted கிடையாது. ஓகே, exhausted. நெக்ஸ்ட் ஒன், ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? good for nothing. good for nothing. எதுக்கும் உதவாது. இது தேவையில்லாத பொருள் இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் எதுக்கும் உதவாது அப்படின்னு, அதுதான் good for nothing. நெக்ஸ்ட் ஒன், முறைக்கிறத நிறுத்து. முறைப்பதை நிறுத்து. சில பேர் நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா கோவத்தை அப்படி முறைப்பாங்கல்ல, நம்ம என்ன சொல்லுவோம்? முறைக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டாப் ஸ்டேரிங். ஸ்டேர் அப்படின்னா முறைக்கிறது. ஓகே, ஸ்டாப் ஸ்டேரிங் அப்படின்னா முறைக்கிறத நிறுத்து அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என் இதயம் ரொம்ப படபடப்பாக இருக்குது, என்னோட ஹார்ட் ரொம்ப படபடப்பாக இருக்குது, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மை ஹார்ட் இஸ் ஃப்ளட்டரிங். மை ஹார்ட் இஸ் ஃப்ளட்டரிங். ஓகே, ஃப்ளட்டரிங் அப்படின்னா படபடப்பு, பதட்டம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஏளனமாக பேசாத. ஏளனமாக பேசாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டாக் ஜிப்ரிஷ். டோன்ட் டாக் ஜிப்ரிஷ். ஜிப்ரிஷ் அப்படின்னா வந்து ஏளனமாக பேசுறது. டோன்ட் டாக் அப்படின்னா அப்படி பேசாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, டோன்ட் டாக் ஜிப்ரிஷ். ஜிப்ரிஷ் அதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், முணுமுணுக்கிறத நிறுத்து. சில பேர் அப்படி முணுமுணுத்துட்டே இருப்பாங்கல்ல, நம்ம என்ன சொல்லுவோம்? முணுமுணுக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க, எப்படி சொல்லுவீங்க? ஸ்டாப் murmuring. ஸ்டாப் murmuring. ஓகே, murmur அப்படின்னா வந்து முணுமுணுக்கிறது. ஓகே, ஸ்டாப் murmuring அப்படின்னா முணுமுணுக்கிறத நிறுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இந்த 25 sentences? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த 25 sentences கற்றுக்கிட்டோம் இல்லையா? இந்த 25 sentences-ஐ வீட்டில் வச்சு எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரிலேட்டிவ்ஸ் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது, எங்கனாலும் சரி ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 25 sentences கற்றுக்கிட்டோன்னா அதை நல்லா அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.